ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம்க்கான வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும். டெஃபினெட்லி வந்து பப்ளிக் எக்ஸாமில் வந்து 90+ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். 90 ஏன்னா 95+ மார்க்கே வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் அந்த லாங்குவேஜ் பார்ட்டான 2 சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே வந்து 600க்கு வந்து 500+ மார்க் தான் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த 500+ மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவக்கூடிய ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு 2 சப்ஜெக்ட் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ். தமிழில் அட்லீஸ்ட் 90+ எடுத்திருக்கணும், 90 மார்க்குக்கு மேலே. இங்கிலீஷில் அட்லீஸ்ட் 80+ மார்க் வந்து நீங்கள் எடுத்திருக்கணும், 80 மார்க்குக்கு மேலேயாவது எடுத்திருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் வந்து ஈஸியாக 500 550+ மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். 500 550 மார்க் வந்து ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னா இந்த 2 சப்ஜெக்டில் வந்து நீங்கள் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ 2க்குமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 யூனிட் இல்லை லாஸ்ட் 5 யூனிட் ஏதாவது ஒரு 5 யூனிட்டை தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாவே 2 மார்க்லாம் ஃபுல்லாக அட்டன் பண்ணிடலாம். பட் அதையும் நிறைய பேர் படிக்க முடியாமல் இருக்கீங்க. நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நான் இப்போ சொல்ல போகிற இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாவே டெஃபினெட்லி மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இல்லை நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே படிச்சிட்டேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற கொஸ்டின்ஸில் ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் இது வரைக்கும் படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இனிமேல் படிச்சிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் இப்போயே சொல்லிடுறேன், 14 ஒன் வேர்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 14 ஒன் வேர்டு கேட்குறாங்களா, அந்த 14 ஒன் வேர்டு வந்து மேக்ஸிமம் 12 ஒன் வேர்டு வந்து புக் பேக் தான் கேட்பாங்க. ஸோ இலக்கண தேர்ச்சிகளில் உள்ள அந்த ஒன் வேர்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பலவுள் தெரிகளில் உள்ள ஒன் வேர்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாவே புக் பேக் ஒன் வேர்டில் வந்து 12 கொஸ்டினாவது கேட்டுருவாங்க. ஒன் வேர்டை பொறுத்தளவில் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அட்லீஸ்ட் ஒன் வேர்டில் வந்து 10 மார்க்காவது எல்லாரும் எடுக்கணும். ஸோ அதை வந்து நல்லா நினைவு வச்சுக்கோங்க. 10 மார்க்கு மேக்ஸிமம் 12 13 முடிஞ்சால் 14 எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒன் வேர்டு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குருவினாக்கள், சிறுவினாக்கள், நெடுவினாக்கள் எது முக்கியமானதுன்னு பார்க்கலாம். எல்லா யூனிட்லையுமே பார்க்கலாம். ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அது நம்ம சேனல் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்னென்ன சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். தமிழ் இங்கிலீஷ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட்டில் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு 4 யூனிட்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸே ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் எதுவும் பயப்பட வேணாம். நம்ம லாஸ்ட்டு கொஞ்சம் யூனிட்ல வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கல நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். அடுத்து விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடரமைக்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு 2 கொஸ்டின் அப்படின்னு பார்க்கல நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து ஒரு தொடரமைக்க. இந்த 2 வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். ஸோ இது 2 ரொம்ப முக்கியம். பட் 3 கொஸ்டின் சொல்லியிருக்கேன் இம்பார்ட்டன்ட். அடுத்து சிறுவினா அப்படின்னு பார்க்கல சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக. அடுத்து வந்து 3வது கொஸ்டின் ஏங்கொலி நீர் யாழத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்குக. ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2டைம் வந்து சிறுவினா பார்த்துங்க. நெடுவினா அப்படின்னு பார்க்கல 4 நெடுவினாலும் 3 நெடுவினா ரொம்ப முக்கியம். கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக. அடுத்து பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்கும். தமிழின் சீரிழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவதை தொகுத்து எழுது. இதில் ரொம்ப முக்கியமான நெடுவினா அப்படின்னு பார்க்கல ஃபர்ஸ்ட் 2 நெடுவினா கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகிய கூறுகள். அடுத்து பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று மற்றும் சமூகப்பற்று ஆகியவற்றை எழுதுக. ஸோ இந்த 2 கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து இயல் 2 வந்து பெய்யன பெய்யும் மழை. ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இலக்கண தேர்ச்சி கொள்ள பொறுத்தவரை எல்லாமே பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து முக்கியம் தான். மொத்தமே 6 கொஸ்டின் தான் இருக்குது. அடுத்து பலவுள் தெரிக ஒன் வேர்டு வந்து ஃபுல்லாக பார்த்துக்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி குருவினா அப்படின்னு பார்க்கல இதுலேயுமே நிறைய இம்பார்ட்டன்ட் குருவினா இருக்குது. ஆளுக்குரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய். ஸோ இது வந்து முக்கியம் தான். பட் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் பார்த்துக்கோங்க. அடுத்து இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி புணர்ச்சி விதி ரொம்ப முக்கியம். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து 4வது கொஸ்டின் நகரம் பட்டை திட்டி வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. ஸோ இந்த இதில் 4மே ரொம்ப முக்கியம் தான். அந்த 3வது வந்து ஒரு சொல் கொடுத்து அதை வந்து இரு தொடராக சொல்லுவாங்க. அது பேசிக்காக நீங்கள் படிக்கலாட்டி கூட எழுதிடலாம், அது பிரச்சனை கிடையாது. ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கல ஃபர்ஸ்ட் அண்ட் 4th கொஸ்டின் அதனால் பார்த்துக்கோங்க. புணர்ச்சி விதி வந்து காமனாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் தான் இனநிறைன்னு இல்லாமல் புணர்ச்சி விதினாவே எப்படி அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க பேசிக்காக. ஏன்னா புணர்ச்சி விதி 1 டெஃபினெட்லி வரும். அடுத்து வந்து சிறுவினா அப்படின்னு பார்க்கல வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினா ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமானது. நிறைய தடவை பப்ளிக் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. அண்ட் எக்ஸாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லேயும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 3rd and 4th மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுங்க. ஸோ இது வந்து நிறைய தடவை கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பேரிடர் மேலாண்மை ரொம்ப ரேராக கேட்பாங்க. ஸோ அதனால் இதையுமே பார்த்துக்கோங்க. இந்த 3 கொஸ்டின் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கல செகண்ட் வந்து 3rd கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நெடுவினா அப்படின்னு பார்க்கல நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வருணனை சொல்லில் வடிக்க
ஸோ செகண்ட் நெடுவினா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்ட் அண்ட் தேர்ட் இந்த ரெண்டு மட்டும் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செகண்ட் வந்து நெடுநல்வாடை, அடுத்து தேர்ட் வந்து பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நெடுவினா கொஸ்டின். அடுத்தது வந்து மூணாவது இயல் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றத்தார் கண்ணே உல. ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எப்பவும் போல தான் இலக்கண தேர்ச்சிக்குள் எல்லாமே பார்த்துக்கோங்க. இலக்கண தேர்ச்சிக்குள்ள ரொம்ப முக்கியம். அந்த கார்புள்ளி இடாமல் எழுதற்காக ஏற்படும் பொருள் மயக்கத்திற்கு சான்றிதழ்க. ஸோ அது வந்து பார்த்துக்குங்க. அடுத்து வந்து இந்த 6th 7th இந்த 5 6 7 வந்து பார்த்துக்கங்க. இலக்கண தேர்ச்சிக்குள்ள பலவுள் தெரியும் ஒன் வேர்டு நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டேன். ஒன் வேர்டு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. குருவினா அப்படின்னு பார்க்கல புக்கில் தம்மணி சிறுகுறி பொறிக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நிறைய பப்ளிக் எக்ஸாமில், ஹாஃப்லி எக்ஸாமில், குவார்டர்லி எக்ஸாம் ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஒரு கொஸ்டின் இது புக்கில் தம்மனை. ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நிலையாமை குறித்து இந்த யூனிட்டை பொறுத்தவரை வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் தான் எல்லாமே. நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து அது ரொம்ப முக்கியம். நிறைய தடவை கேட்டிருக்காங்க. எதிர்பாராத ஆனால் இந்த யூனிட் வந்து கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல போகிற ஒரு 4 2 மார்க் சொல்கிறேன். அந்த 4 2 மார்க் வந்து ஒரு 2 மார்க் வரும். இப்போவே 2 மார்க் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த 4ஐயும் படிச்சிருங்க. புக்கில் தம்மனை, நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமின் எவ்வாறு உருவப்படுத்த, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்து சங்க காலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருக்க வேண்டிய உரிமைகள் யாவை. இந்த 4ம் அதுலேயும் ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் புக்கில் தம்மனை, நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து, எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமின் எவ்வாறு உருவகப்படுத்துகிறார். ஸோ இந்த 3 கொஸ்டின்ல இருந்து தான் மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வரும். அடுத்து சிறுவினா அப்படின்னு பார்க்கையில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். செகண்ட் கொஸ்டின், அடுத்து 5th கொஸ்டின் பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இதுவும் பப்ளிக் எக்ஸாமில் எப்படி ஃபர்ஸ்ட் இதில் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்களோ ஸோ அந்த மாதிரி இந்த சிறுவினாவை பொறுத்தளவில் வந்து இந்த பண்டைய விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சி இன்றைய கூட்டு குடும்பம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2வது குகனோட ஐவராகி வீரனோடு 70 நிகழ்வுகளை சுட்டி காட்டுக. இது எப்போவாது கேட்பாங்க. ஸோ அதனால் இது ஓரலாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 5வது சடாவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமையை எழுதுக. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகே இந்த 5வது விட்டுருங்க. 5வது விட ரொம்ப முக்கியமானது தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள் யாவை. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது வருபவர் எவராயினும் நன்றி செலுத்தி இடம் சுட்டி பொருள் விளக்குக. இடம் சுட்டி பொருளுக்கு ஆல்ரெடி ஒன்று சொன்னோம், ஏங்கோல் நீரியாலத்து அது ஒன்று. அடுத்து இந்த வருபவர் எவராயினும் இந்த 2 இடம் சுட்டி பொருள் பார்த்துங்க. மேக்ஸிமம் இந்த 2லேருந்து 1 இடம் சுட்டி பொருள் விளக்கு எல்லாமே பார்த்துங்க. பட் ரொம்ப முக்கியமானது பார்க்க இந்த 2. அடுத்து இந்த பண்டைய விரிந்த குடும்பமாக சொல்லியாச்சு. அடுத்து தாயும் தந்தையும் இந்த 3 மட்டும் பார்த்துங்க. இந்த 2 5 கூட அந்த அளவுக்கு தேவை கிடையாது. பட் ஃபர்ஸ்ட், தேர்டு, 4th இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெடுவினா அப்படின்னு பார்க்கல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஒன்று இந்த தாயும் தந்தை 4 மார்க்கில் கேட்பாங்க. இல்லை இந்த குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக. இது நெடுவினால கேட்பாங்க. சம்டைம்ஸ் 2மே அதில் 4 மார்க்லையும் இருக்கும், இது நெடுவினாலையும் இருக்கும். அதனால் 2மே நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து வந்து இந்த இருக்குது 3வது கொஸ்டின் உரிமை தாக்கும் கதையில் சகோதரர்கள் இருவரும் ஒன்றிணையாமல் இறந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க. ஸோ இது வந்து நல்லா பார்த்துங்க. இந்த யூனிட்டை பற்றி நெடுவினா 3மே ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு. ஸோ அடுத்தது வந்து 3வது யூனிட்லேயே வந்து திருக்குறள் இருக்குது. ஸோ திருக்குறளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிரல் நிறை அணி நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நிரல் நிறை அணி புக் பேக் இருக்குது. ஸோ அது பார்த்துக்கோங்க. வேறு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கல திருக்குறளில் வந்து 8வது கொஸ்டின் அண்ட் 9வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சொல்லிடத்து புணர்ச்சி விதி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. குருவினா அப்படின்னு பார்க்கல எல்லாமே முக்கியமானது தான். ஆனால் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சினத்தை ஏன் காக்க வேண்டும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து பார்த்துக்கோங்க. ஞானத்தின் பெரிது அது பார்த்துக்கோங்க. இந்த 2ஐயும் நல்லா பார்த்துக்கோங்க. சிறுவினா இது குருவினா சொன்னா. அப்போ சிறுவினா அப்படின்னு பார்க்கையில அணிதான் அன்பும் அரணும் உடைத்தான் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது குரட்பாயில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து சினத்தால் வரும் கேட்டினை கூறுக. ஸோ இது 2ஐயும் நல்லா பார்த்துக்கோங்க. நெடுவினா அப்படின்னு பார்க்கையில 2 நெடுவினா இருக்குது. 2 நெடுவினாமே பார்த்துக்கோங்க. 2லேருந்து 1 வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் 2ஐயுமே வந்து பார்த்துக்கோங்க. ஒன்றே இப்போ எல்லா திருக்குறளோட பொருள் எழுத போகிறீங்க. ஸோ அவ்வளோதான். அது வேறு பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கிறவங்க. அடுத்தது இயல் 4 அப்படின்னு பார்க்கையில இலக்கண திருச்சி கொள்ளப்பட வெண்பாவை கூறிய தலைகள் யாவை நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து ஒரு விகற்பம் பல விகற்பம் என்றால் என்ன. ஸோ இந்த 5வது கொஸ்டின் 6வது கொஸ்டின் பார்த்துங்க. அடுத்தது குருவினா அப்படின்னு பார்க்கையில வசன கவிதை வேறுபாடு தருக நிறைய தடவை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த வசன கவிதை கொஸ்டின். ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு, இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து அக்கால கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை 2, 3, 4 இதை பார்த்துக்கோங்க. சிறுவினா அப்படின்னு பார்க்கையில மனநில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்து நீங்கள் ஆசிரியர்னால மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்தீர்கள் 2வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. நெடுவினா அப்படின்னு பார்க்கையில
பண்டைய கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறையை தொகுத்துரைக்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கவிதை எழுத அறிய வேண்டுவனாக சுரதா கூறுவன யாவை. இந்த ரெண்டையும் பார்த்துக்கங்க. இதில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து 2வது நெடுவினா ரொம்ப முக்கியம். அடுத்து 5வது யூனிட்டு 5வது இயலை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது அப்படின்னு பார்க்கையில 5வது கொஸ்டின் மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது. இதில் எவ்வகை படிமம் வெளிப்படுகிறது. ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. படவுள் தருகை எப்பவும் போல தான். குருவினா அப்படின்னு பார்க்கல கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக நிறையா தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்து கீழ திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். அந்த ரெண்டு குருவினா மட்டும் பார்த்துக்கோங்க. கழிவிழா ஒளிவிழா, அடுத்து வந்து கீழ திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. சிறுவினா அப்படின்னு பார்க்கையில முக்கியமானது என்ன இருக்குது இந்த இருக்குது 2வது கொஸ்டின். ராமலிங்க அடிகள் கந்தவேலியிடம் எத்தகைய உறவு வேண்டுமென கேட்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அதான் இருக்குங்க. அடுத்தது வந்து சென்னையில் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பவனவற்றை குறிப்பிடுக. ஸோ இந்த 2 கொஸ்டின் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நெடுவினா அப்படின்னு பார்க்கையில நெடுவினா 2வது கொஸ்டின். கிராமங்கள் தங்களது முகவரியை இழந்து வருகின்றன. இது குறித்து உங்கள் கருத்தை குறிப்பிடுக. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நெடுவினா வந்து இது மட்டுமே போதும் இந்த யூனிட்டில். முடிஞ்சால் வந்து 3வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க, மற்றபடி தேவையில்லை. அடுத்து 6வது யூனிட்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கல இலக்கண தேர்ச்சிக்குள்ள வந்து பெருசாக எதுவும் கிடையாது. எல்லாமே ஒன் வேர்டு தான். அதை நல்லா பார்த்துக்கோங்க. இலக்கண தேர்ச்சிக்குள்ள குருவினா இருக்குது. ஸோ அதை சொல்கிறேன் பார்த்துங்க. பாவிகம் விளக்குக ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து காப்பியம் எத்தனை வகைப்படும் அவை யாவை. ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஒன் வேர்டு வந்து நல்லா பார்த்துக்கிறீங்க. குருவினா அப்படின்னு பார்க்கல என் வகை மெய்ப்பாடுகள் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரிட்டும் சான்றிதழ்கள் ரொம்ப 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 முக்கியம். அந்த ஃபஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஒருமுக எண்ணி பெருமுக எண்ணி இந்த 3 கொஸ்டினும் நல்லா பார்த்துக்கோங்க குருவினால. சிறுவினா அப்படின்னு பார்க்கல நாட்டிய அரங்கின் அமைப்பு இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக ரொம்ப முக்கியமானது. நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 3வது கொஸ்டின் திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. ஸோ இந்த 2 சிறுவினா பார்த்துக்கோங்க. நெடுவினா அப்படின்னு பார்க்கையில மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மனவேடத்தை நயத்துடன் எழுதுக. இது ரொம்ப முக்கியம். அடுத்து இது கட்டுரை பார்த்துக்கோங்க. உங்கள் ஊர் பகுதியில் வாழும் கலைஞர் ஒருவரை நேரில் பார்த்த அனுபவத்தை விவரித்து கட்டுரையாக்குக. ஸோ இந்த 2 பார்த்துக்கோங்க நெடுவினால. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் சொற்பொருள் பின்னூர் நிலையணி இருக்குது. அணி பார்த்துக்கோங்க. வேற குருவினா அப்படின்னு பார்க்கையில மனதை அதன் போக்கில் செல்லவிடக்கூடாது என்று வள்ளுவர் கூறுவது ஏன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அரசரோடு நட்பு பாராட்டினாலும் செய்யத்தகாதன யாவை. ஸோ அது பார்த்துக்கோங்க. பகைவராலும் அழிக்க முடியாத அரண் எது. வறுமையும் சிறுமையும் தருவது எது. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. 11 இலக்கண குறிப்பு தருக. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. பெருந்தேர் புணர்ச்சி விதி தருக. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான குருவினா. சிறுவினா அப்படின்னு பார்க்கையில் ஃபஸ்ட்டு சிறுவினா என்ன அணின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து மனத்திற்பம் அவசியமான பண்பு என்பதை குரல் வழி விளக்குக. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. வேற நெடுவினா அப்படின்னு பார்க்கல 2 நெடுவினா இருக்குது. ஃபஸ்ட்டு அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவர் வழி என்று விளக்குக. திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் நிறுவுக. 2யுமே பார்த்துக்கோங்க. அடுத்து 7வது இயல் அப்படின்னு பார்க்கல இலக்கண தேர்ச்சிக்குள்ள என்ன இருக்குது. தொன்மம் விளக்கம் தருக பார்த்துக்கோங்க. பேச்சு வழக்கில் தொன்மம் வெளிப்படும் 2 தொடர்களை எழுதுக. ஸோ இது 2 மட்டும் போதும். அடுத்து வந்து குருவினா அப்படின்னு பார்க்கல பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. ரொம்ப முக்கியமானது. நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து செவி அறிவு துறையை விளக்குக. இதுவும் ரொம்ப முக்கியமானது. இந்த 2 மட்டும் பார்த்துக்கோங்க. சிறுவினா அப்படின்னு பார்க்க வேளாண் மேலாண்மை குறித்து நீ பரிந்துரைப்பவற்றை எழுதுக. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. 4வது கொஸ்டின். யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமே கெடுமே. ஓமையும் பொருளையும் பொறுத்து எழுதுக. ரொம்ப முக்கியமானது. நெடுவினா அப்படின்னு பார்க்கையில சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது விளக்குக. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. ஸோ இந்த 2 பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 8வது யூனிட்டில் பொறுத்தவரை இலக்கண தேர்ச்சிக்குள் அப்படின்னு பார்க்கையில் ஒன் வேர்டு தான் இருக்குது பார்த்துக்கோங்க. குருவினா அந்தளவுக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ முடிஞ்சால் 3யுமே பாருங்கள், அப்படி இல்லாட்டி தேவை கிடையாது. அடுத்து குருவினா அடுத்து இந்த இதில் குருவினா அப்படின்னு பார்க்கையில் தமிழர் வளர்த்த அழகு கலை நூல்கள் பற்றி குறிப்பு எழுதுக. ரொம்ப 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 முக்கியம். ஸோ அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 4வது இறைமகளிரின் இன்னரை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். ஸோ இந்த 2 குருவினா பார்த்துக்கோங்க. சிறுவினா அப்படின்னு பார்க்கல மயிலை சீனி வெங்கடசாமி நிறைவு சிறப்புதலுக்கு செய்தியை உருவாக்கி தருக. அடுத்து வந்து கடையில் வள்ளல்களையும் அவர்கள் செய்த செயல்களையும் அட்டவணைப்படுத்துக. அது பார்த்துக்கோங்க. அடுத்து இடஞ்சுட்டி பொருள் விளக்குக.
இந்த ஃபஸ்ட்டு 3 சிறுவினா பார்த்துங்க. ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கையில ஃபஸ்ட்டு சிறுவினாவும் 3வது சிறுவினாவும். நெடுவினா அப்படின்னு பார்க்கையில எச்சே கிருட்டினால கிறித்துவ கம்பரே என்பதை நும் பாடப்பகுதி வழி நிரூபிக்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கோடைமலை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகளை விளக்குக. ஸோ இதெல்லாம் தான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் தமிழை பொறுத்தவரையில் இம்பார்ட்டன்ட் குருவினாக்கள், சிறுவினாக்கள், நெடுவினாக்கள் பார்த்துருக்கோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ சொன்ன கொஸ்டினை மட்டும் படித்தா அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது போக வந்து அணிகள் என்னென்ன கேட்க வாய்ப்பு இருக்குது, புணர்ச்சி விதி என்னென்ன கேட்க வாய்ப்பு இருக்குது, ஒன் வேர்ட் ஃபஸ்ட்டு வந்து எந்த யூனிட்டை படிக்கணும், எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமானது வந்து நீங்கள் என்னதான் ஆன்சர் எல்லாம் தெரிஞ்சு எழுதினாலும் கூட உங்களுக்கு மார்க் கம்மியாகும். ஏன் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் தமிழை பொறுத்தவரை லாங்குவேஜ் பேப்பர் தமிழ் இங்கிலீஷை பொறுத்தவரை வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். நீட்டாக இருக்கணும், அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸே இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஹாஃப் இயர்லி லீவை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்பப்போலாம் டைம் கிடைக்குதோ, ஃப்ரீயாக இருக்கீங்களோ, ஸோ அப்பப்போலாம் வந்து தமிழ் முடிச்சிருங்க. ஏன்னா தமிழ் இங்கிலீஷில் வந்து நீங்கள் ஒன்ஸ் மார்க் வந்து ரெண்டையும் சேர்த்து 200க்கு வந்து 150 மேக்ஸிமம் 160 170 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். ஒரு 170 மார்க்காவது எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கோர் கூடலாம். அதே தமிழில் ஒரு 90, இங்கிலீஷில் ஒரு 80 எடுத்தாவே இந்த 170ங்கிறது வந்து வந்துடும். ஸோ அதனால் வந்து தமிழ் இங்கிலீஷை மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கிலீஷ்லையுமே என்னென்ன இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப், என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.